சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சைடில் ஃபுல்லாக ஃப்ரீ தான். உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி. உங்களுக்கு நாமளே பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் சென்டருக்கு நம்மள்ட்ட ஆள் இருக்குது, போய் உங்களுக்கு பதில் அவர் பண்ணி கொடுத்துருவார். 3 வருஷம் கழிச்சு கூட வாங்க, பிரச்சனை இல்லை. ஃப்ரீ சர்வீஸ் தான் நம்மள்ட்ட. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்பேர் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். பட்ஜெட்னு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000லேருந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயாசிஸில் வந்தோம். நம்ம சிஸ்டம் அசம்பிள் தான் இங்கே பண்ண போகிறோம். யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபருக் ப்ரோ இருக்காரு. ஸோ அசம்பிள் எப்படி இருக்குன்றதை நீ பார்த்துடலாம். i5 1040W ப்ராசர் போட்டிருக்கோம், 8GB க்ரூஷியல் ரேம் போட்டிருக்கோம், 500GB க்ரூஷியல் SSD போட்டிருக்கோம் நம்ம. அப்புறமா H410 ஜிகாபைட் மதர் போர்டு போட்டிருக்கோம். கேபினட் வந்து பேசிக் கேபினட், கோகனட் கேபினட் போட்டிருக்கோம். இந்த பிசி பில்டு பார்த்தீங்கன்னா வெறும் 30,000ல் பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்பருக்காக சென்னையிலேருந்து வாங்கி காரைக்குடிக்கு அனுப்புகிறோம். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்காக, ஒரு சேவை மையத்துக்காக தொடங்கிறதுக்காக இந்த பிசி பில்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப கம்மியாக எல்லாமே சேர்த்து 30,000ல் முடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா 500GB SSD அண்ட் 8GB ரேம் போட்டிருக்கோம், DDR4 ரேம் போட்டிருக்கோம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i5 போயிருக்கோம். ஏன் i5 போகணுன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் எடுத்தாலுமே ஒரு நல்ல ப்ராசஸிங் யூனிட் போட்டால் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ன்றதுனால i5ல போயிருக்கோம். கோகனட் பிராண்டுன்ற கேபினெட் வாங்கியிருக்கோம். இதுவும் பட்ஜெட் கம்மியில் உள்ள ஒரு கேபினெட். சின்னதாக காம்பேக்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. நம்ம மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ரேம் இன்ஸ்டால் பண்ணி SSD போட்டு தேவையான ஃபேன் போட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. VGA போட்டு ஒன்று இருக்குது, HDMI போட்டு இருக்குது, USB 2.0 போட்டு 2 இருக்குது, 3.0 போட்டு 2 இருக்குது. அதோட நமக்கு லேண்ட் கேபிள் போடுற போட்டும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ரேம் ஸ்லாட் இருக்கும். 8GB ரேம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் 2 16GB ரேம் கூட போடலாம். இந்த போர்டு வந்து 32GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்ணும். SMBSல இருக்கிற கேபிளை வச்சு இப்போ நம்ம மதர் போர்டை கனெக்ட் பண்ணுறோம். SMBSனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேபினெட்லேயே வர பவர் சப்ளை யூனிட், அதில் இருக்கிற ஒரு கேபிளாக எடுத்து இப்போ மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறாங்க. கேபினெட்டில் இருக்கிற அந்த பட்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பவர், அதாவது நம்ம ஸ்விட்ச் பண்ணால் ஸ்விட்ச் ஆன் ஆகிறதுக்கும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து கேபிள்ஸாக நமக்கு வந்து மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போ மதர் போர்டை பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. இந்த ஃபுல் பிசி செட்டப்பையுமே பார்த்தீங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒயாசிஸ் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கோம். சிஸ்டம் வாங்கினீங்கன்னா அங்கேயே அசம்பிளிங் ஃப்ரீ. அதாவது ரொம்ப ப்ராப்பராக பண்ணித்தராங்கன்னே சொல்லலாம். நீங்கள் கேட்குற எல்லா டவுட்டுக்குமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்களோட சர்வீஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே பிசி பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நாங்கள் ரெகுலராக இங்கே எடுக்கிறதுனாலையும், காமனாக நீங்களே புதுசாக போய் பிசி பில்ட் பண்ணுறதுனாலும், பட்ஜெட் செக்மெண்ட்டில் பிசியும் பில்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஐடியாஸுமே இவங்களே தராங்க. இப்போ வந்து பவர் சப்ளை கொடுக்குறாரு. பவர் சப்ளை கொடுத்தோடனே சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு, லைட் எரியுது பாருங்கள். இவங்க ஸ்டோரில் நீங்கள் பிசி வாங்குறீங்கன்னா அதுக்கு தேவையான வாரண்டி கிளைம் எல்லாமே நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். அண்ட் சர்வீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசி வந்து நமக்கு OS போட்டு ரெடி ஆகிடுச்சு. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சைடில் ஃபுல்லாக ஃப்ரீ தான். உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி. உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்களால் போக முடியல சர்வீஸ் சென்டருக்குன்னா இங்கே கொண்டு வாங்க, நாமளே பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் சென்டருக்கு நம்மள்ட்ட ஆள் இருக்குது, போய் உங்களுக்கு பதில் அவர் பண்ணி கொடுத்துருவார். 3 வருஷம் கழிச்சு கூட வாங்க, பிரச்சனை இல்லை. ஃப்ரீ சர்வீஸ் தான் நம்மள்ட்ட. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்பேர் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 days கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது சொன்னீங்கன்னா கம்பெனியில் சரி மாற்றிடலாம். இப்போ நம்மகிட்ட எந்த ரேஞ்ச் அளவுக்கு சிஸ்டம் இருக்கு ப்ரோ? லேக்ஸில் மோர் தென் 5 lakhs வரைக்கும் நீங்கள் பிசி பண்ணலாம். பட்ஜெட்லனா ப்ரோ
பட்ஜெட்னு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000லேருந்து பண்ணுவாங்க. 15லே பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் செட். ஆமாம், கம்ப்ளீட் செட்டு. i3 4th gen 3rd gen அந்த மாதிரி ரீஃபப்ரிஜ்னு வரும், அதெல்லாம் போட்டு பண்ணலாம். பேசிக் கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக பண்ணலாம். ஓகே.